பிரான்ஸ் அரச எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 200 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அனைத்தையும் தடுப்போம், பிளாக் எவ்ரிதிங் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தனர். பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்தது. இதனை அடுத்து பிரான்சுவா பெய்ரோ பதவியை ராஜினாமா செய்தார். புதிய பிரதமராக செபஸ்டியன் லெகோர்னுவை ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் நியமித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்தையும் தடுப்போம் என்ற பிரச்சாரம் சமூக ஊடகங்கள் மூலம் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுக்கு எதிராகவும் புதிய பிரதமர் செபஸ்டியனுக்கு எதிராகவும் தலைநகர் பாரிஸிலும் வேறு சில நகரங்களிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்தன. அனைத்தையும் தடுப்போம் என்ற பிரச்சாரம் தலைமையின்றி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. போராட்டத்தை தொடக்கத்திலேயே கட்டுக்குள் கொண்டுவர திட்டமிட்ட பிரான்ஸ் அரசு பாதுகாப்பு பணியில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 80,000 போலீசாரை நிறுத்தியது. எல்லை மீறிய போராட்டக்காரர்கள் தடுப்புகளை ஏற்படுத்திய போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். ரெய்ன்ஸ் என்ற நகரில் ஒரு பேருந்துக்கு தீ வைத்தனர். எனினும் போராட்டங்கள் தீவிரமடையாமல் தடுத்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 200 பேரை கைது செய்தனர். நாடு முழுவதும் சுமார் 2 லட்சம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் திரண்டதாக உள்விவகார அமைச்சர் ப்ரூனோ ரீட்டெய்லோ அறிவித்தார்.